தமிழக மக்கள் அனைவருக்கும் மருதம் சாரதி யூடியூப் சேனல் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நீட் நாராயணன் அவர்களோட ஒரு சிறு கலந்துரையாடலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா நமது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு ஒரு 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்துல பாத்தீங்கன்னா அவர் நிறைய நல்ல விஷயங்கள் தொடங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸ்ல இருந்து சோசியல் மீடியா வரைக்கும் பாத்தீங்கன்னாவே நிறைய வந்திருக்குது. இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன, இதுல பிடிக்காத விஷயங்கள் என்ன, இது எதெல்லாம் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குது, அதை பத்தி நீங்க ஏதாவது தகவல் சொல்ல முடியுங்களா ஐயா? அதே மாதிரி நீங்க விஜயோட ஆட்சியில பிடிக்காததுன்னு சொன்னீங்க. ஆமா, உண்மையிலேயே இப்ப சமீபத்துல விஜய் அவர்கள் கரூர் சென்று அவருடைய மீட்டிங்கை பார்க்கறதுக்கு 32 பேர் போன 41 பேர் இறந்தவங்க குடும்பத்துல 32 பேருக்கு வேலையை கொடுத்தாரு பாருங்க. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு இளைஞர்கள் எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸ்விக்கில சாப்பாடு கொடுத்துக்கிட்டு திரியிறான். செய்யக்கூடாத வேலையெல்லாம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கான் படிச்ச இளைஞர்கள். இன்னைக்கு உங்களுடைய மீட்டிங்ல அவங்க உங்களை பார்க்க அவங்க இறந்துட்டாங்க, அனைவருக்கும் நான் ஆட்சிக்கு வந்தால் அரசாங்க வேலை கொடுப்பேன்னு நீங்க சொன்னதுக்காக நீங்க அதை செஞ்சீங்கன்னா கொடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா முதல்ல படிச்ச இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப நேத்திக்கு கூட கரூர்ல ஒருத்தர் சொன்னாரு, இத 32 பேர் வேலை கொடுத்ததுல ஒரு 4 பேர் தான் ஒன்னும் சரியில்லாத குடும்பம், அவங்களோட மிகவும் ஏழ்மையான குடும்பம், இது எல்லாமே ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்ப இன்னைக்கு இளைஞர்கள் எத்தனை பேர் பாதிப்புக்கு உள்ளா இருக்காங்க? இன்னைக்கு 32 பேர் இறந்த அவங்களுக்கு நாம வேலை கொடுக்கணும்னு தோன்ற உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். போன 5 ஆண்டு காலமா காலையில 6 மணிக்கெல்லாம் குப்பை தொட்டியில கைய விட்டு நோண்டி குப்பையை அள்ளி சுத்தம் பண்ணி அந்த மாநகராட்சி ஊழியர்கள் நிரந்தர பணி கேட்டு இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நிரந்தர பணியை செய்யுங்க. அதே மாதிரி போக்குவரத்து துறையில 30,000 ஊழியர்கள் தேவை. இன்னைக்கு கான்ட்ராக்ட்ல 1300 ரூபாய்க்கு 1400 ரூபாய்க்கு 2 நாள் 3 நாள் உயிரை பணைய வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். டெய்லி நடந்து டிக்கெட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் ஒரு பணி நிரந்தரம் கொடுங்க. பிரைவேட்ல எத்தனையோ பேர் 500 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கும் பஸ்ல கண்டக்டரா ஓடிக்கிட்டு இருக்கான். பாவம், படிக்காசை ஒண்டி நம்பி. அவனையெல்லாம் கூப்பிட்டு படிச்ச இளைஞர் அவனை போல ஆளுங்களுக்கு வேலை கொடுங்க. அது பெருமை. இன்னைக்கு நீங்க 32 பேர் இறந்துட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்கு முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க பணி நியமன ஆணையை வணங்கினீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய சுயநலத்தை அது காட்டுதுன்னு தான் அர்த்தம். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. சிவகாசியில எத்தனை பேர் பட்டாசாலையில வெடி விபத்துல சாகுறான், அதுல எத்தனை பேர் செத்தாங்கன்னு கணக்கு எடுத்தா அவங்க எல்லாம் ஏழை குடும்பம் சேர்ந்தவங்க தான், அவங்களுக்கு வேலையை கொடுங்க. படித்த இளைஞர்கள் இன்னைக்கு டிஎன்பிசி எழுதிட்டு இன்னைக்கு நாசமா போயிட்டு எத்தனையோ பேர் இருக்கான். இன்னும் பார்த்தா இன்னைக்கு கொலை கொள்ளைன்னு இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறதே முக்கால்வாசி இளைஞர்கள் தான். அதுக்கு என்ன காரணம்? கவர்மெண்ட்ல சரியான வேலை வாய்ப்பை நீங்க கொடுக்கறது இல்லை இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம். எங்க போனாலும் லஞ்சம், எதுக்கு போனாலும் காசு. போன திராவிடியா மாடல் அரசுல கேட்டாரு, 30,000 பேர் ஓட்டுநர்கள் தேவை. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா விஜய் அவர்களே? இதை நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரணும். 9 லட்சம் ரூபாய் கேட்டார் டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு. சும்மா அந்த வாரிசு அடிப்படையில ஒரு 300 பேருக்கு வேலையை போட்டார், அவ்வளவுதான். மற்றபடி 9 லட்சம் ரூபாய் அந்த வேலைக்கு கேட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கான்ட்ராக்ட் வேலைக்கு சேர்ந்தவங்களே கான்ட்ராக்ட்ல சேர்ந்த டிரைவர் கண்டக்டர் கிட்டேயே டெபாசிட் பணம்னு சொல்லி 20,000 ரூபாய் வாங்கி இருக்காங்க. இதுக்கு அதிகாரிகளுக்கும் தெரியும், அந்த யூனியன்ல இருந்த லீடர்களுக்கும் தெரியும், இவங்களால தான் கைமாற்றப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்க விசாரிச்சு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். திராவிட மாடல் மேல நிறைய ஊழலை பண்ணியிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன், இந்த 32 பேருக்கு மேல வேலையை கொடுத்துட்டீங்க. சரி, நீங்க சுயநலத்தோட செஞ்சீங்களோ இல்ல சுயநலம் இல்லாம செஞ்சீங்களோ அது எனக்கு தேவையில்லை. ஆனால் இப்ப இருக்கிற இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு மேல வேலை வாய்ப்புக்கு உருவாக்குறதுக்கு இதுக்கு நடவடிக்கை எடுத்த மாதிரி நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனா தயவு செய்து இந்த மாதிரி தப்பை இனிமேல் செய்யாதீங்க. இது ஒரு முன்னோதாரமா போயிட்டு வரப்போற அரசியல்வாதிகளுக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு படிச்சுட்டு கிடக்குறான், அவனுக்கெல்லாம் இன்னும் வேலை வாய்ப்பு இல்லை. அவனுக்கு போல தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு ஆட்கள் தேவை
எவ்வளவு பற்றாக்குறையா இருக்கு, அதை கணக்கெடுப்பு எடுத்து முறைப்படி சீனியாரிட்டி பிரகாரம் எம்ப்ளாய்மெண்ட் இது மூலமா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. டெட் எழுதிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி பீரியட்ல இருந்தே இன்னும் போஸ்டிங் போடாம டீச்சர் வேலைக்கா எத்தனை பேர் இன்னைக்கு டெம்பரரியா டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு எல்லாம் பர்மனன்ட் போஸ்டிங் போடுங்க. எஜுகேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்றான்னு நினைங்க. அதையெல்லாம் விட்டுட்டு கரூர்ல என் கூட்ட நெரிசல்ல செத்தாங்க, அதனால நான் உங்களுக்கு 32 பேருக்கு சொன்னபடி வேலை கொடுத்துறேன், உங்க கட்சிக்காரங்க இதை வேற ஒரு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா அதுலயே படிச்ச முட்டாள்கள் நிறைய பேர் இருக்கானுங்க அவனுங்களுலயே. நான் முட்டாள்கள் உங்களை சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. அவங்க கட்சிக்காரங்க நீங்க சிந்திச்சு பார்க்கணும், நீங்க கேட்கணும் உங்க தலைவரே உங்களை பார்க்க வந்து 32 பேர் இறந்துட்டாங்களே, அவங்களுக்கு வேலையை கொடுக்குறீங்களே. நானும் படிச்சுட்டு டிஎன்பிசி எழுதியிருக்கேன், இத்தனால வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன், என்கிட்ட காசு தான் கேட்குது, இதற்கான வேலை இல்லாம இருக்கேன், என்ன போல இளைஞர்களுக்கு வேலை போட்டு கொடுங்கன்னு சொல்ல வேண்டியது நீங்க, நான் இல்லை. அதை செய்யுங்க விஜய் ரசிகர்களை. அதை விட்டுட்டு அவர் 32 பேருக்கு வேலை கொடுக்குறாருன்னா உடனே போய் கும்பலா போய் நின்னீங்களாம். இதெல்லாம் பெருமை கிடையாது. எதுவா இருந்தாலும் எது செஞ்சாலும் அதை முறைப்படி செய்யுங்க விஜய் அவர்களே. அதை தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். 32 பேருக்கு வேலையை கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி இந்த மாநகராட்சி போஸ்டிங்கு, நர்ஸுகள் போஸ்டிங்கு, இந்த மாதிரி வாத்தியார்கள் டெட் எழுதி பாஸ் பண்ணிட்டு இன்னும் நிரந்தர பணி இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நிரந்தர பணி போடுங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பை நிரப்பணுமோ அதையெல்லாம் நிரப்புங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காரியங்கள்ல இறங்குங்க. தயவுசெய்து இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. இது வன்மையா கண்டிக்கக்கூடியது. இதுதான் இந்த நீட் நாராயணனோட அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.